ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். தொடர்ந்து விலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பசங்களை காலையிலே ஸ்கூல் அனுப்பிட்டேன். என்னோட பேக் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு. பர்ஸு, மொபைல் வைக்கிறதுக்காக இப்போதைக்கு இந்த கவர் பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை இப்போ வண்டியில் இப்போ முன்னாடி மாட்டியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். நான் டூ வீலரில் தான் போக போகிறேன். அம்மா இன்னைக்கு எதுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா, ரேஷன் கடையில் அரிசி வாங்காமலே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். வண்டி ஓட்டிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி வந்து ஷாலில் மாட்டிச்சு. அப்படியே வண்டி நிறுத்தி அந்த பட்டாம்பூச்சியை எடுத்து விட்டுட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டேன். ரேஷன் கடையில் பொருள் வாங்கணுன்னா நம்ம கைரேகை வச்சா தான் வாங்க முடியும். அதுவும் வெயிட் மிஷினில் பொருளை வச்சு கரெக்டாக செக் பண்ணுறாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சிதம்பரத்துலேருந்து ஊருக்கு வந்து ரேஷன் கார்டு வச்சு பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் அங்கேயே பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையிலே பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரேஷன் கடையில் வாங்குற பொருள் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மெனக்கிட்டு வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். அம்மா பாருங்க, மெயின் ரோட்டில் மாடு ஆடையும் ஓட்டிட்டு வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்க. மாட்டையும் ஆட்டையும் கயிற்று பிடிச்சி ஓட்டிட்டு வந்து இப்போ கயிற்று அவுத்துட்டாங்க. கழுத்துலேருந்து கயிறு அவுத்துட்டாங்க. இப்போ அங்கே ஓட்டி விட்டுட்டு இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா, கோழிக்கறி குழம்பு வச்சுருந்தாங்க. நேத்தியே வந்து ரேஷன் கடைக்காரங்களுக்கு கால் பண்ணி கேட்டாச்சு, நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு. ஏன்னா மாதம் கடைசி ஆயிடுச்சு. அதனால் நேத்தியே கேட்டு காலையில் வரமான்னு சொல்லிட்டு, அதனால் அம்மா சிக்கன் எடுத்து குழம்பு வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு கொண்டு போய் 65 போட்டு கொடுமான்னு சொல்லி சிக்கன் பாதி தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். லெக் பீஸு, கறிலாம் இப்போ ஒரு பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. இது வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு 65 போட்டு கொடுக்கணும். அடுத்து இப்போ நான் சாப்பிட்றதுக்காக கறி குழம்பு போட்டு இப்போ நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு மரம் சாஞ்சிச்சுன்னு சின்ன சின்ன வாழைக்காயை வெட்டி வச்சுருந்தாங்க. இது பழுத்துரும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பசங்கள்கிட்ட பழுத்து தான் எடுத்து கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பச்சி போடுற வாழைக்காவும் வச்சுருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அம்மாவை கூட்டிகிட்டு என்னோடய பழைய வீட்டுக்கு வந்திருந்தேன். பழைய வீடு இப்போதைக்கு எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் வந்து புளிச்சக்கீரை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வாழைக்கன்று வச்சுருந்தாரு. அந்த வாழைக்கன்றுலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு. புளிச்சக்கீரை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று, புளிச்சக்கீரை இப்போதைக்கு இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் வந்து ஊனி வச்சிருக்கிறாங்க. தட்டைப்பயிர் பாருங்க, இது வந்து கொடி கொடியாக வரும். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு தட்டைப்பயிர்னா. தட்டைப்பயிர் செடி இப்போ போட்டிருக்காங்க. இது இப்போதான் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய துளசி செடி பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில இருந்து எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்னு. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன் என்னுடைய பழைய வீட்டை. வீட்டுக்கு பின்னாடி தென்னை மட்டைலாம் வந்து அம்மா வெட்டிட்டு இருந்தாங்க. தொடப்பம் சீவரத்துக்கு தேவைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வெட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கிட்டு இருக்காங்க. இளநீ மரத்தில் பாருங்க எவ்வளோ இளநீ காய்ச்சிருக்குன்னு. ஆல்ரெடி நான் இது நிறைய டைம் வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இந்த டைம் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக நிறைய இருக்குது. தேங்காய் இருக்குது, இளநீ இருக்குது. ஆனால் இப்போ வெட்டுற ஸ்டேஜ் தான். பட் எங்ககிட்ட வாங்க இல்லை, அதனால நாங்கள் வெட்டலை. இன்னொரு நாள் வந்தால் வெட்டிக்கலான்ட்டு அப்படியே விட்டாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ மட்டையெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க வெட்டி போகிறத போய் அடுக்கணும். அடுத்து 2 மரத்தில் பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. ஆக்சுவலி இங்கே இருக்கிற தென்னை மரம் எல்லாமே நானும் என்னோட ஹஸ்பண்டும் வச்சது, சின்ன கண்ணா வச்சது எல்லாமே மரமாகி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டாங்க. இதெல்லாம் இப்போ பொறுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கி வச்சுட்டேன். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டான சைஸ் பார்த்து பொறுக்கணும், தப்பு தப்பாக பொறுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் தான் அம்மா பார்த்தீங்கன்னா தொடப்பம் சீவி தென்னை விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பாட்டி தாத்தா இருக்காங்கன்னு ஆல்ரெடி நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. போயிட்டு அவங்கள பார்த்தேன். தாத்தா வந்து தூங்கிட்டு இருக்காரு, பாட்டி மட்டும் முழிச்சிருந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ மட்டை வந்து இப்போ கயிறு போட்டு கட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டி வீட்டு சைடில் பாருங்கள், பின்னாடி சைடு இந்த சைடு கருவேப்பிலை பறிக்க போயிருக்கேன். நிறைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டில் காய்கறிலாம் இல்லாதப்ப இந்த சுண்டைக்காவை பறித்து போட்டு நான் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே தான் இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை மரம். அந்த மரத்தில் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து நான் வீட்டில் குழம்புலாம் தாளிச்சிருக்கேன். நிறையா விளாகில் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக 2 கட்டு இப்போ வந்து தென்னை மட்டையே கட்டியாச்சு. 2ஆக வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா ஒன்றா வச்சோன்னா வண்டியில் வைக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் 2 கட்டாக பார்த்தீங்கன்னா அம்மா போட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் தொடப்பமாக அவங்க சீவி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 2 கட்டையும் கொண்டு வந்து வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே 2 தொடப்பம் வந்து எடுத்துக்கிட்டேன், வீட்டுக்கு தொடப்பம் வேணுங்கிறதுக்காக. நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
அது அம்மா கொஞ்சம் உடைச்சிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மெயினாக வந்தது ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ரேஷன் கடைக்காரங்க கால் பண்ணி இது போல் கடைக்கு வந்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ரேஷன் கடைக்கு வந்து கைரேகைலாம் வச்சு இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அரிசியிலே 2 வகை இருக்குது. குண்டு அரிசி இருக்குது, மெலிசு அரிசி இருக்குது. இப்போ நான் குண்டு அரிசி தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து அம்மா வந்து இட்லிக்கு போட்டு அதை இட்லி சுடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் சிதம்பரம் கிளம்ப வேண்டியதான். எலுமிச்சம்பழம் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு பாத்திரம் நிறைய பிரியாணி எடுத்துட்டு வந்திருந்தாரு. அம்மா அப்பாவும் மட்டும் இருக்கிறதுனால அவ்வளோ பிரியாணி நாங்கள் சாப்பிட மாட்டோம், பசங்களுக்கு எடுத்துட்டு போமான்னு சொல்லி ஒரு பாத்திரம் நிறைய பார்த்தீங்கன்னா பிரியாணி கொட்டி வச்சிருக்காங்க. அடுத்து 65 போட்டு கொடுக்கறதுக்கு கறி, வாழைக்காய், மாங்காய், கோஸு, நெக்ஸ்ட்டு கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வண்டியில், அதுவும் 1 லிட்டர் பால். ஸோ எங்கெங்கே வைக்கணுமோ வண்டியில் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி சிதம்பரத்துலேருந்து கத்தாழைக்கு வந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிடுச்சு. நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு 2 தொடப்பத்துக்கு தேவையான மட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளைமேட் பாருங்கள், மழையே கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக மழை இல்லாமல் தான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 கட்டப்பை, அதுக்கப்புறம் குழம்பு வந்து டிக்கியில் தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா வேப்பந்தழெல்லாம் போட்டிருந்தாங்க. எலுமிச்சம்பழம், வாழைக்காய், மாங்காய், கோஸு, பால், கறி குழம்பு, 65 போடுறதுக்கு கறி, பிரியாணி. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டே பாருங்கள், காலையில் வச்ச சாம்பார் பாத்திரத்தில் இருக்குது. காலையில் வடித்த சாதமும் பாதி இருக்குது. அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கறி குழம்பு சூப்பராக பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. அது பசங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி கொடுத்த இடத்துலேயே கொஞ்சம் கேசரியும் கொடுத்துருந்தாங்க. கேசரியும் அம்மா அப்பாவும் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால அதை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. 65 போடுறதுக்காக கறி அங்கே இருக்குது. அதை வாஷ் பண்ணி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி மசாலா போட்டு இப்போது 65 போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கறியை வந்து கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டேன். லெக் பீஸ் வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 பீஸையும் கீரல் போட்டேன். ஏன்னா மசாலாவை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கீரல் போட்டால் தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா வெந்து இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். பசங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன். லன்ச் இப்போ 4:30 மணிக்கு வந்துட்டா. தர்ஷன் 6 மணிக்கு தான் வருவான். அதனால் 6 மணிக்கு மேலே போட்டுக்கலான்ட்டு 65 போடுறதுக்காக அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊறிட்டுருக்கு. பாப்பா வந்ததுமே சாப்பிட்றதுக்காக இப்போ சாப்பாடு போட்டு கறி குழம்பு ஊற்றி இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. என்ன சாப்பிடனா வெஜ் பிரியாணி, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெஜ் பிரியாணி கூட கறி குழம்பு ஊற்றி இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு பாப்பா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால். ஆக்சுவலி நானும் சாப்பிட்டேன், வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அங்கே அம்மா வீட்டில் வந்து கறி குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி போல் ஆகுது. தர்ஷன் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேசரி தான் கப்போடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அடுத்து வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்லாம் போடணும். யூனிஃபார்ம் வந்து நாளைக்கு போட்டு போகணுங்கிறதுக்காக இப்போ நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணி ஆகணும். 65 போட ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ கறியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் பசங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா அவங்க 2 பேருமே இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் வந்து கறி பீஸ் வந்து போட்டேன். பாருங்கள், நல்லா முருகுலாம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி போல் ஒரு கிளாஸ் டீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65, அதுவும் தர்ஷன் உடையாந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்து 2 போட்டிருந்தேன். லெக் பீஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் அது வேகும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தர்ஷனுக்கு வந்து ஆனியன் லெமன் வச்சு அவங்ககிட்ட ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுத்துட்டேன். ஃபைனலாக 65 போடுற வேலை இப்போ முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெந்துட்டு இருக்கு. பசங்க சாப்பிட்டு மீதம் இருந்த கறி உள்ளதான் 65 பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மீந்து இருந்துச்சு. பசங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க. சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கேளுங்க.